மில்க் ஷேக் ஹாவே மில்க் ஷேக் அதுவும் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பிஸ்கட் எடுத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, ஹாப்பியா பிஸ்கட் எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து பாலை காய வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பால் காய வச்சிட்டேன். நீங்க அப்ப காய வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இப்ப நான் அரைக்கிறேன். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. இன்னும் நல்லா அரைப்படணும். இது அரைப்படல. நல்லாவே அரைப்பட்டுச்சு பாருங்க, நல்லாவே தெரியுது. இப்போ இது கூட பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் ஓபன் புகை வரும், பார்த்து அதை ஸ்மெல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜோசம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ சேஃப்டியா நம்ம பால் எடுத்துக்கணும். ரொம்ப சேஃப்டியா இருங்க. இப்போ அப்படியே பால் உள்ள ஊத்திக்கலாம். பாலை ஊத்தினா மட்டும் பத்தாது, திருப்பி நம்ம கிரைண்ட் பண்ணணும். திருப்பி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்து கிரைண்ட் பண்ணுங்க. இங்க சுடு பால் கொஞ்சம் சூடா போட்டாதான் கூலிங்கா நல்லா இருக்கும். இல்ல ஹாட்டாவும் குடிச்சுக்கலாம். நம்ம எனக்கு வந்து இது ரொம்ப வெயிலா இருக்கிறதுனால கூலிங்கா தான் எனக்கே தெரிஞ்சிருச்சு. இப்பதான் கிளீன் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கும். ஸ்மெல்லு சூப்பரா இருக்கும். என்ன ஸ்மெல் வரும்? சாக்கோ ஸ்மெல் வரும். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எனக்கு சுகர் பிடிக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன்ஸ் 2.5 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும், திட்டுவாங்க. நீங்க யாராச்சும் பெரியவங்க வந்து அரைக்க சொன்னாங்க. இது என்னாச்சுன்னு தெரியல, ஒரே தெரிச்சிருச்சு. இது வரைக்கும் இதோட நான் நிறைய வாட்டி மில்க் ஷேக் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த ஒரு டைம் கூட அந்த மாதிரி பண்ணது இல்லை. இந்த ஒரு டைம் தான் இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு டப்பு அரைக்குமே பயம் வந்துருச்சு. என்னடா இது இப்படி வந்துச்சு, எனக்குலாம் என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்னு அப்புறமா இதுக்கு லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட். இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.